ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் இன்ஃபினிட்டி வியூவர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து எப்பயும் மலையாளம் மூவி, வேர்ல்டு மூவின்னு பார்த்துட்ருப்போம், ஹிந்தி மூவின்னு பார்த்துட்ருப்போம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு தமிழ் படம். அது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம், அந்த ஓடிடிவியில் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு 18+ கண்டென்ட் உள்ள படம். எதனாலனா வயலன்ஸ் வந்து பிச்சு உதறிருப்பாங்க. ஸோ இன்டிமேட் சீன்ஸ் தாண்டி வயலன்ஸ் வந்து நம்மளால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து வில்லன் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு இவனாக இருப்பான். யாராக இருப்பான்னா சைக்கோ கில்லராக இருப்பான். இந்த மாதிரி த்ரில்லர் சப்ஜெக்ட்ஸில் சைக்கோ கொலகாரனாக இருப்பான், சீரியல் கில்லராக இருப்பான், இல்லாட்டி வந்து ஒரு டெரிஃபிக்கான வில்லனாக நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் வந்து வில்லன் வந்து ஒரு கேனிபல். ஸோ இந்த கேனிபல் வந்து என்ன பண்ணுறான்னா நிறையா பேரை கடத்திட்டு வந்து அவங்களோட உடல் உறுப்புகளை சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், பச்சையாக சாப்பிட்றதா இருக்கட்டும். இந்த கேனிபல் கூட ஒரு ஆஃப்ரிக்கன் இருக்கான். இந்த ஆஃப்ரிக்கனோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்டு வார் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட், அதாவது ஜான்சன் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறான்னா 30 மணி நேரமும் 34 மணி நேரமும் எக்ஸாக்டாக தெரியலனா ஒரு 1 வீக் கிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா சோல்ஜர்ஸ் தூங்க விடாமல் இருக்கணும், சோல்ஜர்ஸ் தூங்காமல் சண்டை போடுறதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான். பட் அந்த மருந்தோட எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து ஒரு கேனிபலாக மாற்றிடுது. ஸோ அந்த கேனிபலாக மாற்றினதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, அந்த மருந்தோட வீரியம் ஜாஸ்தியாகி அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்றது தான் ஒரு இது. அந்த ப்ராஜெக்டை வந்து அந்த ரிசர்ச்சை வந்து அந்த கண்ட்ரி பேன் பண்ணுது. பட் அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணுறான். இந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணி வரவங்களெல்லாம் கடத்தி சாப்பிட்றான். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. டைரக்டர் நேம் வந்து குரு கார்த்திகேயன் ஒருத்தர். ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா தைரியமாக இறங்கியிருக்கீங்க இந்த மூவி எடுக்கிறதுக்கு ப்ரோ, அதுக்கே உங்களை பாராட்டணும். ப்ளஸ் வந்து தமிழில் இந்த மாதிரி மூவியான்னு பார்க்குறப்போ வந்து உண்மையிலே வந்து ரொம்ப இதாக இருக்குது. நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் காஞ்சனா படத்தில் அந்த சரத்குமார் சாரோட ஆவி வந்து அந்த ரத்தத்தை அப்படி நக்கிட்டு போகும். அது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். அது தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் நான் பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் வந்து இந்த லெவலில் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா எதுனாலனா வயலன்ஸ் அட் இட்ஸ் பீக்குன்னு சொல்லணும். பயங்கர வயலண்ட்டாக இருக்குது படம். அதனால் வந்து இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஆனால் ஒரு த்ரில்லர் மூவிக்கு உங்களுக்கு ரெஃபரல் வேணும்னா இந்த மூவி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஒரு த்ரில்லர் மூவிக்கு ஒரு சைக்கோ வந்து உருவாகிறதுக்கான பேக் ஸ்டோரி எப்படி வேணால் இருக்கலாம், அதில் இப்படியும் இருக்கலான்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இந்த பிளட் அண்ட் ட்ராக் படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு தமிழ் மூவி. நம்ம தமிழ் மூவிஸ்க்கும் நம்ம வந்து அண்டர் ரேட் ஆகிற மூவிஸ்க்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். 10 வருஷம் கழித்து இந்த படம் அப்பயே கொண்டாடி இருப்போம்னு சொல்கிறத விட இருக்கிறப்ப அந்த படத்துங்களை கொண்டாடிட்டு போகலான்றது இன்னும் ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு மூவியில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.